பொண்ணாத்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற ஒரு பையன் கூட தவறா பழகுனதுனால வயித்துல ஒரு குழந்தையோட வரா. இதனால பொண்ணாத்தாவோட அப்பா மலைச்சாமி காலில் விழுந்து என் பொண்ணு எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ, குடும்ப கௌரவத்தை காப்பாத்துன்னு கெஞ்சுறாரு. மாமா தான் காலில் விழுந்துட்டாரேன்னு அந்த பாதத்துக்கு ஒரு செருப்பு கூட போடாம 20 வருஷமா வாழ்றாரு இந்த மலைச்சாமி. அவர் செருப்பையும் தொடல, பொண்டாட்டி பொண்ணாத்தாவையும் தொடல. பொண்ணாத்தாவோட பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அப்பாவா இல்லாட்டியும் அப்பாவை விட நல்லா பாத்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி அவரு காலில் விழுந்து இடுப்புல குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டா கூட இறக்கி வைக்கிற உலகம் இது. இத்தனை வருஷமா மனசுல இவ்வளவு கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்கேன்னு அழுவுறா. பெக்காத பொண்ணை பெத்த பொண்ணு மாதிரி வளர்த்ததுலயும் சரி, பொண்டாட்டி எச்சி தட்டுல இருக்கிற தண்ணியை மேல எடுத்து ஊத்தினாலும் கையில அருவாவே இருந்தாலும் அமைதியா போனதுலயும் சரி, இந்த குயில் பொண்ணு ஒரு தடவை என் முந்தானிய புடின்னு சொன்னப்போ அதை பிடிக்காம இருந்ததுலயும் சரி, அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும். இப்பேற்பட்ட மனுஷனுக்கு மானம் போயிடக்கூடாதுன்னு இந்த குயில் பொண்ணு ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக ரெடி ஆயிட்டா. மலைச்சாமி இங்க நிக்கிறாரு, கையில ஒரு மூட்டை. அந்த மூட்டையை இறக்கி வச்சிடறா. இப்ப மனசுல ஒரு மூட்டை இருக்கு கஷ்டம்னு, அதை 3 துளி கண்ணீரா அவனோட காலில் இறக்கி வச்சுட்டு காலுக்கு பக்கத்துலயே அந்த கருகமணியையும் போட்டுட்டு அவ போயிடுறா. இப்பேற்பட்ட தியாகத்தை நமக்கு பண்ணிட்டாளேன்னு அவ திரும்பி வர்ற வரைக்கும் உயிரை கையில பிடிச்சிட்டு, உயிருன்றது அந்த கருகமணி, அந்த வெள்ளை மயிர்ல கொத்த கருகமணி. யமனோட பாச கயிறு கூட இந்த வெள்ளை மயிர் இருக்குல்ல, அது முன்னாடி தோத்து போயிடுச்சு. அந்த மலைச்சாமியோட பொண்டாட்டி பொண்ணு பேரன் 3 பேர் வந்தப்பவும் மலைச்சாமி கண்ணை திறந்து பார்க்கல, படுக்கையில இருக்காரு. ஆனா 3 சொட்டு கண்ணீர் மறுபடியும் விழுது அவரோட கையில. அப்ப கண்ணை திறந்து பாக்குறாரு, அந்த கருகமணியை எடுத்து அந்த உயிரை அந்த பொண்ணுக்கு கையில கொடுத்துறாரு, குயிலிக்கு. அந்த குயில் அந்த கருகமணியை வாங்கிட்டு அவர் செத்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு செத்துடுறா. கூடவே இருக்கிறவங்க எல்லாம் பொண்டாட்டி ஆயிட முடியாது. உடல் கூடு இருக்குல்ல, இதை விட்டு உயிர் பிரியும் போது எவ ஒருத்தியோட நினப்பு உள்ள இருக்கோ அவதான் பொண்டாட்டி. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன்ல, பார்ட் 1, அதுல நான் சொன்னேன் எது தப்பு எது கரெக்டுன்னு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பொண்ணாத்தாவா இல்ல குயிலான்னு.